வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸோடைய ஒரு வருஷ சேலரி $5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 44 லட்சம் ரூபா. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் தான் அதிகமாக சேலரி வாங்குறாரா? 2 ரோமன் ரெயின்ஸ் 2.25 ரோமன் ரெயின்ஸ் சேர்ந்தா எந்த அளவுக்கு ஒருத்தர் சம்பளம் வாங்குவாரோ அந்த அளவுக்கு பார்ட் டைமராகவே இருந்து ஒருத்தர் சம்பளம் வாங்குவார். அது வேறு யாருமே இல்லை, ப்ராக் லெஸ்னர். ப்ராக் லெஸ்னருக்கு ரோமன் ரெயின்ஸோட சேலரி அதிகமாக வாய்ப்பே இல்லை. என்ன ப்ராக் லெஸ்னருக்கு என்ன ஒரு $5.5 மில்லியன் சேலரி இருக்குமா? சரி, 5.6, நீங்கள் 5.6 இல்லை, 8 இல்லை, 9 இல்லை, அதுக்கும் மேலே என்ன ஒரு 6 மில்லியன், 7 மில்லியன், அதுக்கும் மேலே 8 மில்லியன், 9 மில்லியன். என்னப்பா ப்ராக் லெஸ்னர் என்ன ரோமன் ரெயின்ஸுக்கு இனராக டபுள் மடங்காக 10 மில்லியனாக வாங்குறாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கும் மேலே 12 மில்லியன். ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $12 மில்லியன் பார்த்தீங்கன்னா WWEல சண்டை போடுறதுக்காக வாங்குறாரு, வெறும் 4 மேட்சஸுக்காக. ஒருவேளை அந்த 4 மேட்சஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இந்த சேலரி அதிகமாகும். என்னடா சொல்கிற? ஆனால் கொப்புறானே இப்போ ரோமன் ரெயின்ஸ்க்கு இந்த மாதிரி சலுகைகள் உண்டான்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் ஃபுல் டைம் காண்டர், அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயர்லி அந்த $5 மில்லியன் தான் சேலரி. ஆனால் ப்ராக் லெஸ்னர் அப்படி இல்லை, அவர் வருஷத்துக்கு 4 தான் சண்டை போடுவார். அதுக்கும் மேலே WWE போன வருஷம்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கல்ல, அதனால தான் WWE கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா ப்ராக் லெஸ்னர் ராயல் ரம்பிள் வரைக்கும் காட்டவே இல்லை. ஏன்னா அவருடைய கான்ட்ராக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா, எலிமினேஷன் சேம்பர், சம்மர்ஸ்லாமில் எக்ஸ்ட்ரா ரூபா கொடுத்து தான் அவங்க வந்து சண்டை போட வச்சாங்க. அதனால தான் அந்த இடப்பட்ட காலத்தில் கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கூப்பிடாமல் இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் கூப்பிடணும் அப்படின்னா கூட ப்ராக் லெஸ்னருடைய ஒரு வருஷ சேலரி 12 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் எவ்வளோ தெரியுமா? ரோமன் ரெயின்ஸுக்கு 44 கோடி ரூபா, ப்ராக் லெஸ்னருக்கு சரியாக பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ரூபா கம்மி. எதுக்கு தெரியுமா? 100 கோடி ரூபாக்கு. கிட்டத்தட்ட 99 கோடியே 41,37,000 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது. அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கு 2.25 வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளத்தை WWE கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு சம்பளத்தை வெறும் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறாரு. இதுக்கும் மேலே ப்ராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு கணக்கீடு ஒப்பிட்டு சொல்லட்டா? நான் சொடக்கு போடுறோம்ல, இந்த நேரத்தில் ப்ராக் லெஸ்னருடைய சேலரியை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸோட சேலரி 3000 ரூபா. இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் நீங்கள் 3000 சம்பாதிப்பீங்களா? அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா சம்பாதிப்பீங்களா? முடியாதுல்ல. சாரி, 24 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாதுல்ல. ஆனால் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் காட்டிலும் ரோமன் ரெயின்ஸ் வந்து சொடக்கு போடுற நேரத்தில் 3000 ரூபா சம்பாதிக்கிறாரு. சரி, ப்ராக் லெஸ்னரை காட்டிலும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் 3000 சம்பாதிக்கிறாருன்னு சொல்லியே, ப்ராக் லெஸ்னர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். சொடக்கு போடுற நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் சம்பாதிக்கிறது 10,000 ரூபா.